அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் கருணையையும் பரக்கத்தையும் உதவியையும் அள்ளிச் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இந்த 10 நாள் ஓதுறேன்னு நீயத்து வச்சிங்க அப்படின்னாலே போதும், அல்லாஹ் ஒரு நாள் 2 நாள்லையே உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் கபூலாக்கி தருவான். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சூறா. எனக்கு மட்டும் கிடையாது, பலரோட ஃபேவரட் சூறா அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் நியத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனே பலன் தரக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அது இதுதான். இன்னும் என்கிட்ட கேட்கறக்கூடிய எல்லோருக்குமே நான் சொல்கிற ஒரே அமல் இந்த சூறாவை ஓதுங்க அப்படின்னு தான் சொல்வேன். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சூறா. இந்த ஒரு 10 நாளை நீங்கள் நியத்து வைங்க. அதாவது பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வைங்க. என்னுடைய ரப்பே, எங்களுக்கு பெரும் கொடையாக கொடுத்த இந்த 10 நாளில் நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை நான் தேர்ந்தெடுத்து செய்ய போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடு யா ரப்பே. இந்த சூறாவின் பரக்கத் கொண்டு, உன்னுடைய ரஹ்மத்தான பார்வை கொண்டு எனக்கு இந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடு யா அல்லாஹ்னு கேளுங்க. இந்த நாளை முன்னிட்டு நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். இந்த நாள் அப்படி ஒரு நாள். இந்த நாளில் ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் நமக்கு பலவிதமான பலாயிரக்கணக்கான நன்மைகளையும் பரக்கத்தையும் அல்லாஹ் வாரி வழங்குறான். இந்த மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹ் 1000 நன்மைகளை உங்களுக்கு எழுதுறான். அதற்குண்டான ரஹமத்தையும் பரக்கத்தையும் உங்களுக்கு வழங்குறான். நான் உதாரணமாக தான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு. இது போல சின்ன ஒரு அமல் இந்த மாசத்துல இந்த 10 நாளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய அன்பின் காரணமாக நமக்கு ஏராளமான பலன்கள் வந்து சேருது, நன்மைகளும் வந்து சேருது. அதனால இந்த மாசத்துல இந்த அமலை இந்த 10 நாள் நீங்க தொடங்குங்க. ஏன்னா நான் எப்போவுமே ஒரு பிறை பிறந்துச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அதற்குண்டான சிறந்த அமல்களை தேடி தேடி செய்வேன். அதுபோல தான் இந்த மாதமும் இந்த 10 நாளும் ஒரு நியத்தை வச்சேன். அல்லாவே, இந்த 10 நாள் நான் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் 100 முறை ஓதி முடிக்கிறேன். என்னுடைய காரியத்தை இந்த 10 நாளுக்குள்ளே எனக்கு நடத்தி கொடு. இந்த காரியம் எனக்கு தடைப்பட்டுட்டே இருக்கு, எனக்கு இந்த காரியத்தை கை கூட வை ரப்பே அப்படின்னு சொல்லி கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் 2 நாள் தான் ஆச்சு. 2 நாள் தான் நான் ஓதியிருக்கேன். மீதமுள்ள நாள் நான் இன்னும் ஓதணும். ஆனால் எனக்கு இந்த 2 நாள்லேயே அல்லாஹ் பலனை கொடுத்துட்டான். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நியத்து வைங்க. இது யாரையுமே ஏமாற்றாத சூறா. யாருக்குமே பலன் கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது. என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு எல்லோருமே மனமாற சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா. இன்னும் நீங்களும் சொல்வீங்க பாருங்க, பல வருஷமா துவா கபூல் ஆகலையா, நீங்களும் இந்த 10 நாளில் இந்த சூறாவை ஆரம்பிங்க. ரொம்ப சின்ன சூறா தான், ரொம்ப பெரிய சூறாலாம் கிடையாது. ஓதக்கூடிய அளவுக்கு ரொம்ப சின்ன சூறா தான். ஓத தொடங்குங்க. நீங்களும் சொல்வீங்க அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய துவாவும் கபூல் ஆகிருச்சு, எல்லோருமே ஓதுங்க அப்படின்னு நீங்களும் கமெண்ட்ல அதை தெரியப்படுத்துவீங்க. அந்தளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறா. யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதை நீங்கள் ஓதுறதுக்கு ஏராளமான நன்மையும் உங்களுக்கு கிடைக்குது. அந்த சூறா என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே பலன் கொடுத்த பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையான சூறா. அதுதான் சூரத்துன் நஸ்ர். உதவி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த சூறா. யார் இதை முன்னிட்டு கேட்டாலும் அல்லாஹ்வினுடைய உதவி அவங்க கை மேலே கிடைக்கும், அவங்களோட வீட்டு கதவை தட்டும். அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு சூறா. ஒரு இருப்பில் உட்கார்ந்து 100 முறை ஓதுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட தேவைக்கு வேணும்னாலும் ஓதலாம். அத்தனை பிரச்சனைகளையும் இது தீர்க்கக்கூடியது. எப்படிப்பட்ட பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனை. அதற்கும் நீங்கள் நியத்து வைங்க. அல்லது வேலை கிடைக்கணுமா, வெற்றி கிடைக்கணுமா, உங்களுக்கு நல்ல ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கணுமா, அல்லது நல்ல ஸ்கூலில் காலேஜில் சேர்றதுக்கு பணம் கிடைக்கணுமா, அல்லது உங்களோட வாழ்க்கை பற்றின பிரச்சனையா, உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தேவை உங்களுக்கு கபூல் ஆகணுமா, அதாவது திருமணம், குழந்தை, இன்னும் ஒரு வேலை, இது போல் எந்த தேவைக்கு வேணும்னாலும் இதை நீங்கள் நியத்து வைக்கலாம். இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மன நிம்மதிக்கு இதை ஓதுங்க. என்னோட இந்த கவலையெல்லாம் நீங்கிடணுண்டா, இல்லை நான் எப்போவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உணரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூறாவை ஓதுங்க. ஓதிய நிமிஷத்தில் பாருங்கள், நீங்கள் 100 முறை ஒரே இருப்பில் உட்கார்ந்து ஓதுங்க. ஓதிய இடத்தை விட்டு எழும்பினவனே ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தரும் இந்த சூறா.
ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான சூறா. இந்த சூறாவை நான் ஓதாமல் இருந்ததே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சூறா. எப்படி நியத்து வச்சாலும் எனக்கு அது நடந்துருங்க. நான் நிறைய பேருக்கு இந்த சூறாவை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த சூறாவை ஓதுங்க, உங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் இதை நீங்கள் நம்பிக்கையோடு ஓதணும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓதாதீங்க. உள தூய்மையோடு ஓதுங்க. அல்லாஹ்வினுடைய உதவி உங்கள் கை மேலே கிடைக்கும். எனவே இந்த 10 நாள் நீங்கள் விடாதீங்க. உங்களுக்கு ஒரு தேவையும் இல்லைனாலும் பரவாயில்ல, அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதுங்க. ஏன்னா இந்த சூறாவை 4 முறை ஓதணும் அப்படின்னா ஒரு முழு குரானை ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது. எனவே அந்த நன்மைக்காகவாவது நீங்கள் ஓதுங்க. அல்லது இன்னொரு நியத்து வைங்க, அல்லாஹ்வே நான் ரொம்ப நிம்மதியாக தான் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நீ கொடுத்துருக்கிற அத்தனை அற்கொடைகளுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நன்றிடா அல்லா. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு இனி வரக்கூடிய காலத்திலையும் எனக்கு இதே போல் நிம்மதியான வாழ்க்கையை கொடு. எந்த குறையும் இல்லாத, மகிழ்ச்சியான, எந்த தேவையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். நான் நினைக்கிறத விட எனக்கு சிறந்த வாழ்க்கையை கொடு இந்த வருஷத்தில். இன்னும் எனக்கு செல்வத்தை கொடு, நிம்மதியை கொடு, அனைத்தையும் கொடு, அன்பையும் கொடு, உன்னுடைய ரஹ்மத்தையும் கொடு அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ்தால் இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுவான். நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு வாழ்வை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஏன்னா அல்லாஹ் தந்தான் அப்படின்னா கனவுல நினைக்காத ஒரு கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் அருட்கொடையாக தருவானா. சொர்க்க வாழ்க்கையும் நமக்கு அப்படிதான். சொர்க்கத்தில் இது இருக்கும் அது இருக்கும் நம்மெல்லாம் கற்பனை பண்ணுறோம் இல்லையா? யாருடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது தான் சொர்க்கம். அங்கே அல்லாஹாலா ஒரு விதமான வாழ்க்கையை வச்சுருக்கான். அதை அவன் மட்டும்தான் அறிவான். அதனால தான் நம்ம எப்போ கேட்டாலும் உன்னுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடு, என்னுடைய இந்த தேவையை எனக்கு கபூலாக்கி கொடுன்னு கேளுங்க. அல்லாஹாலா அவனை புகழ்ந்த அந்த ஒரு திருப்திக்காகவாவது, அந்த ஒரு மகிழ்ச்சிக்காகவாவது நம்முடைய தேவைகளை நமக்கு கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவமான துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் நான் 1000 முறை இந்த சூறாவை ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நியத்து வைங்க. ஒவ்வொரு நாளும் 100 முறை ஓதுங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு 2 நாள் முடிஞ்சிருச்சு. அதனால் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா 100 எண்ணிக்கைக்கு மேலே ஓதி முடிங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது இன்னும் 8 நாள் தான் இருக்குது. அதுவும் நம்ம பெருநாள் அன்னைக்கு நம்ம இதெல்லாமே அமல் செய்யறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காது. அதனால் நீங்கள் இன்னும் கூடுதலாக 150 இன்னும் 200 கூட ஓதி இந்த 10 நாளில் நீங்கள் நிறைவு செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாளின் பரக்கத் கொண்டு அல்லாஹ்தாலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். இந்த உதவி அப்படின்னு நமக்கு அல்லாஹ்தாலா அருட்கொடையாக கொடுத்த இந்த சூறாவை நாம் அன்றாடம் ஓதி இதனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.